அனைவருக்கும் வணக்கம். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா தை மாதம் முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ண ப்ளவுசஸ் 2019 தை மாதத்துக்கான ரெடி பண்ண ப்ளவுசஸ். இந்த மாடல்ஸ் எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேயும் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லா ஒர்க்குமே பார்க்க அழகாக இருக்குது. இந்த ஆரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. பெண்கள் ரொம்ப ஆசைப்படுவாங்க நம்ம தனித்துவமாக ஸ்பெஷலாக எல்லா ஃபங்க்ஷன்லேயும் இருக்கணும்ன்ட்டு. அந்த ஆசையை அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த டிசைனர் ப்ளவுஸ்லாம் ரொம்ப யூஸாக இருக்கும். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கை அவுட்டர் கட்டிங்கு, வீ கட்டிங்கு, ஃபுல் ஒர்க்கு, அந்த படம் போட்டு இந்த கலைவுணர்வு கொண்டு வர்றது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு ஒர்க்கும் ஒரு அழகு காமிக்குது. இல்லை நம்ம போடுற குவாலிட்டி நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி ஐட்டம்ஸ் தான் வாங்கி போட்டிருக்கேன் நான். இல்லை பார்த்தீங்கன்னா சுகர் பீடெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 ரூபா பேக்கெட்டுக்கும் இருக்கும், 300 ரூபா பேக்கெட்டும் இருக்கும். நீங்கள் செகண்ட் குவாலிட்டி வாங்கினீங்கன்னா போட்டு முடிக்கிறதுக்குள்ளே கருத்துரும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கருத்துட்டுனா ரொம்ப கஷ்டம். நான் எப்போவுமே என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு ஃபஸ்ட் குவாலிட்டி ஐட்டம்ஸ் தான் எல்லாமே யூஸ் பண்ணுவேன். அதனால் பார்க்குறதுக்கு நம்ம சிம்பிள் டிசைன்னா கூட பார்க்குறதுக்கு அவ்வளோ ரிச்சாக ரொம்ப அழகாக இருக்கும் எல்லா டிசைனுமே. இதுக்கு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கும் ரேட்டு மாறுபடும். அதில் போடுற ஒர்க்குக்கு பொறுத்து ரேட் வரும். த்ரெட் ஒர்க்குக்கு ஒரு காஸ்ட்டு, ஸ்டோன் ஒர்க்கு யூஸ் பண்ண ஒரு காஸ்ட்டு, ஜர்தோசி ஒர்க்குக்கு யூஸ் பண்ண ஒரு காஸ்ட்டுன்னு வரும். இதுக்கு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4000லேருந்து 12000 வரைக்கும் மாறுது. ஒரு ப்ளவுஸு ஒரு காஸ்ட்டு. உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க்கு சொல்லி செஞ்சிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இது நீங்கள் கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஒர்க்கு நீங்களே செய்வீங்க, உங்களுக்கு நல்ல லாபம் வரும். த்ரெட் ஒரு சிலருக்கு த்ரெட் ஒர்க் மட்டும் பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஸ்டோன் ஒர்க் மட்டும் பிடிக்கும். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ளவுஸுமே நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பேக்கில் கம்ப்ளீட்டாக த்ரெட் ஒர்க்கு ஜாஸ்தியாக வருது. ஸ்லீவில் பீட் ஒர்க் வருது. ஸ்லீவ் டிசைன் பார்த்தீங்கன்னா டயகனல் ஷேப்பில் கிராண்டாக ஒர்க் பண்ணியிருக்கு இந்த ப்ளவுஸில். இந்த ப்ளவுஸில் கம்ப்ளீட்டாக ஸ்டோன் ஒர்க்கு வித் பீட் ஒன்லி ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸ்லீவு அவுட்டர் கட்டிங் வந்திருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப் சர்க்கிள் பேக் சைடில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஜர்தோசியில் ஃபாலோ பண்ணிவிட்டு ஜர்தோஸ்லேயே டயகனல் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸு ரொம்ப நல்லாயிருக்கும். பீடு ஒர்க்கு பண்ணுறது ஒரு அழகுன்னா ஜர்தோசியில் பண்ணுறது ஒரு அழகு, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய ஃப்ளவர் வச்சு அவுட்டர் கட்டிங்ஸு பேக் பார்த்தீங்கன்னா அவுட்டர் கட்டிங் ஷேப் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ளவுஸ். பார்த்தீங்கன்னா சேம் இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜர்தோசி ஒர்க் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதோட மெயினாக ராதாகிருஷ்ணன் முகம் கொண்டு வந்திருக்கேன். இப்போது ராதாகிருஷ்ணன் முகம் போடுறது ஃபேஷனு, அதனால் இந்த ராதாகிருஷ்ணன் முகம் போட்டு ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் கிராண்டாக ஆக்கிறதுக்கு மீதியெல்லாம் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுத்துருக்கேன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணியிருக்கேன். சாரீ கலர் ப்ளூ கலர்னோன்னா ப்ளூ கலர் கிளாத்தை நான் இந்த ஷேப்லேயே கொடுத்துட்டு அந்த ஷேப்புக்குள்ளே ராதாகிருஷ்ணன் பிக்சர் அழகாக கொண்டு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒர்க் கொண்டு வரதுக்கு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சும் கொடியாக கொண்டு வந்ததுக்கு ஜர்தோசி லீஃபும் த்ரெட் லீஃபும் கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். நெக்லைன்லாம் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு வளைவு ஷேப்பு கொடுத்து லீவ் ஸ்டிச் ஃபாலோ பண்ணி இந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா சாரீ கலர் ப்ளூ கலரோட வாட்டர் ஃபில்லிங் கொடுத்து ஸ்லீவ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக த்ரெட் ஒர்க்கு ஜாஸ்தியாக வருது. மாங்காவும் ஃப்ளவரும் கம்பைன் பண்ணி வருது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது கை ஷேப் பார்த்தீங்கன்னா வீ கட்டிங் மேலே ஒரு ஃப்ளவர் வருது. ஒருத்தருக்கும் ஒரு மாடல் பிடிக்கும். அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப மாதிரி ரெடி பண்ணோம் நாங்கள். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா லாங் ஸ்லீவ் ப்ளவுஸு. நல்ல பேக் சைடில் ஃபுல்லாக கொடியாக வந்து லீவ் ஷேப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பேக்குக்கு ஏற்ற மாதிரி ஸ்லீவ் போர்ஷனும் ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே டாட்ஸ் ஆகுதுன்னு வச்சு ஃபுல் ப்ளவுஸுமே கிராண்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த மாடல் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் விரும்புகிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டிசைன்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல்லு லோட்டஸ் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். லாங் ஸ்லீவ் ப்ளவுஸு ரிசப்ஷனுக்காக ரெடி பண்ணது. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய லோட்டஸ் ஒன்று வச்சுட்டு அந்த லோட்டஸ்லேருந்து கிளையாக போய் சின்ன லோட்டஸ் அங்கங்கே வச்சுருக்கேன். கேப் இருக்கிற இடம்லாம் அந்த வளைவு ஷேப்பில் லீவ் ஸ்டிச்சு
த்ரெட்டில் ஃபில் பண்ணிவிட்டு அங்கங்கே ஹைலைட்க்கு ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்துருக்கேன். ஸ்லீவ்லேயும் பார்த்தீங்கன்னா கீழே பார்டர் மாதிரி பெரிய லோட்டஸ் ஒரு 3 லோட்டஸ் ரெடி பண்ணிவிட்டு டயகனல் ஷேப்பில் கட்டம் போட்டு அந்த கட்டத்துக்குள்ளே சின்ன சின்ன லோட்டஸு ஜர்தோசிலே ஃபில் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும். அவங்கவுங்க கொடுக்குற ரேட்டுக்கு பொறுத்து நம்ம த்ரெட் ஒர்க்கோ ஜர்தோசி ஒர்க்கோ ஸ்டோன் ஒர்க்கோ ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்டோன் ஒர்க்கு தான் மேக்ஸிமம் வந்தது. த்ரெட் ஒர்க்கு இருக்குது, ஆனால் மேக்ஸிமம் வந்தது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கு. பார்த்தோன்னே நம்மளுக்கு ஸ்டோன் தான் இல்லை பளிச்சுன்னு தெரியும். இந்த ஒர்க்கில் ஜர்தோசி பளிச்சுன்னு தெரியும், இந்த ஒர்க்கில் ஸ்டோன் பளிச்சுன்னு தெரியும். ஒன்று ஒரு அழகு கொடுக்கும். நெக்லைனில் த்ரெட் லோட் ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ளவர் டிசைன் சின்ன சின்ன ஃப்ளவர் ஃபுல்லாக அழகாக வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி டாட்ஸ் கொடுத்துருக்கேன். லாங் ஸ்லீவு, ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இது ரொம்ப கிராண்ட் ப்ளவுஸு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு குந்தன் ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்துருக்கேன். இது நெக்லைனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேட்டர்ன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து ஆரம்பிச்சு இந்த ஒரு கட்டிங் மாதிரி கொடுத்துட்டு அந்த கட்டிங்கில் சுகர் பீடு ஸ்டோனு சுகர் பீடு ஜர்தோசின்ட்டு மாற்றி மாற்றி அந்த லைனை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணிடுறோம். ரொம்ப கிராண்டாக இருக்குது. போட்டிங்கன்னா அவ்வளோ ரிச்சாக இருக்கும். இது கோல்டன் ப்ளவுஸ்னால உங்களுக்கு நிறைய சாரீக்கு செட் ஆகும். அதனால் இப்போ நிறைய பேர் காமனாக ஒரு ப்ளவுஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நிறைய சாரீக்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கிறாங்க. இப்போ கான்ட்ராஸ்ட்டாக போடுறது வேறு ஃபேஷன். இப்போ க்ரீன் கலர் சாரீ கூட இந்த ப்ளவுஸ் நீங்கள் எடுத்து போட்டாலும் பார்க்க அழகாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாங்காவும் அங்கங்கே ரெடி பண்ணியிருக்கேன். அந்த மாங்காவில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டோனு ஒன்று ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அப்புறம் சுகர் பீடு ஜர்தோசி செயின் ஸ்டிச் கொடுத்து அந்த மாங்காய் ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த மாங்காய் எல்லா இடத்துலையும் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே குந்தன் ஒர்க்கும் ஜர்தோசியும் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். சேம் இதே ப்ரொசீஜரை இது கையிலையும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. இது மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் நீங்களும் போட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருங்க. இதுக்கான கிளாஸஸ் நான் எடுக்கிறேன். ஆரி எம்ப்ராய்டரி டெய்லரிங் கிளாஸஸ்லாம் எடுக்கிறேன். என்கிட்ட கற்றுக்கிட்டு இந்த மாடலை நீங்களும் செய்யலாம். இந்த ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.